2020 நடந்த ஆர்ட் லிட்ரேச்சர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். தமிழ் மொழி மற்றும் இலக்கியம். இதில் 200 தமிழ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். தற்சமம் என்பது எதனை குறிக்கும்? வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது. தற்சமம் என்பது வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது. திராவிட மொழிகளுள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு. திராவிட மொழிகளுள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு. குவி மொழியும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்று அறிவித்தவர் பிட்ஜெரால்ட். பொறுத்துக. எண்ணாண்ட எண்ணிடம் அப்படிங்கிறது வடக்கு கிளைமொழி. மல்லாட்டை மணிலா மத்திய கிளைமொழி. பட்டி நாய் தெற்கு கிளைமொழி. ஏனுங்க விழிங்கிறது மேற்கு கிளைமொழி. தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்ற பெயரால் அழைத்தவர் பேராசிரியர் பாபு ராஜேந்திரலால். துளு மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் ஜே பிரிகல். துளு மொழிக்கு இலக்கணம் எழுதியவர். நெக்ஸ்ட் ஒன். செந்தமிழ் ஆகி திரியாதியார்க்கும் தம் பொருள் விளக்கும் தன்மை உடையது இயற்சொல். கால்டுவெல் திராவிட மொழிகளை எவ்வாறு பகுத்து விளக்குகிறார்? திருந்திய மற்றும் திருந்தா மொழிகள். திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை தயாரித்தவர்கள் ஃபரோ எமனோ. பஞ்சாபி மொழியை எழுத எந்த வகை எழுத்துக்கள் பயன்படுகின்றன? குர்முகி. தொன்மை தமிழ் எழுத்து என்று கூறப்படுவது தமிழி. பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது என்றும் எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது என்றும் கூறியவர் யார்? வென்ட்ரியே. கொடைப்பொருளை தரும் வேற்றுமை நான்காம் வேற்றுமை. பெயர் சொல்லின் இறுதியில் வந்து அதன் பொருளை வேறுபடுத்தி காட்டுவன வேற்றுமை உருபுகள். செய்யப்படு பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுவது இரண்டாம் வேற்றுமை. கரியன் என்ற பெயர் சொல்லின் வகையினை அறிக. பண்பு பெயர். தமிழ் சொற்களின் பாகுபாடு 4. ஐம்பால் மூவிடங்கட்கும் பொதுவாக வருதலை குறிப்பிட்டவர் பெயரும் நூலும். பவணந்தி முனிவர் நன்னூல். ஆயுதத்தை நடு ஆயுதம் என்று அழைத்தவர் புத்த மித்ரனார். முதலெழுத்து என தொல்காப்பியர் குறிப்பிடுவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்த்து 30. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இதில் வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. அங்கை மலரும் அடித்தளிரும் கண்வண்டும் கொங்கை முகிழும் குழற்காரும் தாங்கியதோர் மாதர் கொடி உளதாம் நண்பா. இதில் வந்துள்ள அணி உருவக அணி. நெருரல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இக்குறளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் பூட்டுவிர் பொருள்கோள். வஞ்ச புகழ்ச்சி அணி என்றால் என்ன? பழிப்பினால் புகழ்ச்சி தோன்றல், புகழ்ச்சியால் பழிப்பு தோன்றல், புகழ்ச்சியால் புகழ்ச்சி தோன்றல். பழிப்பினால் புகழ்ச்சி, புகழ்ச்சியால் பழிப்பு, புகழ்ச்சியால் புகழ்ச்சி. அகவலோசையை உடையப்பா ஆசிரியப்பா. ஏற்பாடு என்பது பகற்பொழுதின் பிற்பகுதி. அறத்தோடு நிற்றல் வரையறைகளுள் எது பொருத்தமானது? தலைவி தோழிக்கும், தோழி செவிலிக்கும், செவிலி நற்றாய்க்கும், நற்றாய் தந்தை தன்னையர்க்கும் முறையே அறத்தோடு நிற்பர். இது சரி. தலைவி தோழியிடம் அறத்தோடு நிற்குமாறு கூறினாலன்றி தோழி தானாக அறத்தோடு நிற்றல் மரபு இல்லை.
இது சரி. 1, 2 சரி. பெரும்பொழுது அதுக்கான மாதங்கள்: கார்காலம் ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி, கூதிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. நிலம் அதுக்கான சிறுபொழுது: குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல். மாராயம் பெற்ற நெடுமொழி என்பதன் பொருள்: வேந்தனால் பெருஞ்சிறப்பு பெற்ற வேந்தன் தன்னைத்தானே புகழ்ந்து கூறும் மொழி மாராயம் பெற்ற நெடுமொழி. உழபுலவஞ்சி என்பது பகைவர் நாட்டை தீயிடுவது. சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு வழி தனத்தல், களவொழுக்க பிரிவு. கீழ்வருவனவற்றுள் எது தவறாக பொருந்துகிறது? ஆப்ஷன் டி தான் தவறானது. இலருக்கு மலர், நீர்க்கு நாள், பேருக்கு காசு. நேமிநாதம் நூலின் ஆசிரியர் குணவீர பண்டிதர். நேமிநாதம் குணவீர பண்டிதர். ஈற்றயலடி முச்சீரான் அமைந்து வரும் ஆசிரியப்பாவின் பெயர்? நேரிசை ஆசிரியப்பா. ஆசிரியப்பால 4 வகை இருக்கும். அந்த 4 வகை இணைக்குரல், நிலைமண்டில, நேரிசை, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. சின்னூல் என அழைக்கப்படும் நூலின் பெயர்? நேமிநாதம். நேமிநாதத்தோட ஆசிரியர் குணவீர பண்டிதர். பெண்களின் மரபண்பினை சிறப்பித்து பாடும் துறை? மூதின் முல்லை. மூதின் முல்லை. ஆணிரை மீட்டல் கரந்தை, பிறர் நாட்டை கைப்பற்றுதல் வஞ்சி, மதில் காத்தல் நொச்சித்திணை, போரிடல் தும்பை. பாதாதி கேசமும் கேசாதி பாதமும் என்ற இருவகை பிரபந்தங்களையும் பாடுவதற்கு ஏற்ற யாப்பு? கலிவெண்பா. தனிநிலை என்று குறிக்கப்பெறும் எழுத்து? ஆயுத எழுத்து. தரவு தாழிசை போன்ற உறுப்புகளை பெற்று வரும் பா? தரவு தாழிசை. கலிப்பா. குற்றியோ மகனோ என்பது எவ்வகை வினா? ஐய வினா. அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே. பின்வரும் இலக்கண நூல்களை காலவரிசைப்படுத்தி எழுதுக. அகத்தியம், தொல்காப்பியம், நன்னூல், வீரசொழியம். அகத்தியம், தொல்காப்பியம், நன்னூல், வீரசொழியம். கீழ்கண்டவைகளில் தவறான இணை எது? நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவர். தவறானது. இது ஆப்ஷன் டி. பவணந்தி முனிவரோட ஊர் சனகை, காலம் சீயகங்கன் காலம், சமயம் சமண சமயம். நெக்ஸ்ட் ஒன். சுற்றுப்புற சூழலை விளக்கும் தொல்காப்பிய பொருண்மை? கருப்பொருள். தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த நூற்பாக்கள் 1610. தொல்காப்பியம் முழுமைக்கும் முதலில் உரை கண்டவர்? இளம்பூரணர். சங்கத்தமிழ் என்னும் சொல் இடம்பெற்ற நூல்? திருப்பாவை. தனியொரு அரசனுடைய பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் மீது பாடப்பட்ட நூல்? முத்தொள்ளாயிரம். முதற் சங்க இலக்கண நூலாக கருதப்படுவது? முதற் சங்க இலக்கண நூலாக கருதப்படுவது அகத்தியம். அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் இவ்வகை பகுப்பில் அடங்குகின்றன. 120 களிற்று யானை நிறை. மணிமிடை பவளம்ல 180, நித்தில கோவையில 100. புலனழுக்கற்ற அந்தணாளன் கபிலர். மாரோகத்து நப்பசலையார் புகழ்ந்திருப்பாரு. 10 பாட்டு நூல்களுள் 583 அடிகளை கொண்ட நூல்? மலைப்படுகடாம். இதுக்கு இன்னொரு பேரு கூத்தராற்று படை. பதிற்று பத்தில் பாலை கௌதமனாரால் பாடப்பட்ட மன்னன்? பல்யானை
செல் கெழுகுட்டுவன். வரலாற்று செய்திகளை அதிக அளவில் எடுத்துரைக்கும் சங்கப்புலவர். வரலாற்று செய்திகளை அதிக அளவில் எடுத்துரைக்கும் சங்கப்புலவர் பரணர். குலத்தின் காட்சிகளை வர்ணித்த காரணத்தினால் இப்படி அழைக்கப்பட்டவர் கயமனார். குறுந்தொகை நூலின் அடி வரையறை 4 அடிகள் முதல் 8 அடிகள் வரை. இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் பெரும்பாணாற்று படை. முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சுமுத்து. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே அல்கா நல்குரவு அவாவெனப்படுமே என்று கூறியவர் குமரகுருபரர். எவ்வனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெறும் நூல் புதிய ஆத்திச்சூடி. கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை என்ற கல்வியின் மேன்மையை சுட்டியவர் குமரகுருபரர். செல்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினர் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் நீதிநெறி விளக்கம். ஔவையார் இயற்றிய நூல்கள் நல்வழி, மூதுரை. அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வடி இடம்பெறும் நூல் நாலடியார். திருக்குறளின் பாயிரவியலில் உள்ள அதிகாரங்கள் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். வாழும் வள்ளுவம் என்னும் நூலின் ஆசிரியர் வா. சே. குழந்தைசாமி. வாழும் வள்ளுவம் குழந்தைசாமி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் ஒருவர் மணக்குடவர். நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? நாலடியாரில் வரும் காமத்துப்பால் 3 இயல்களை கொண்டது. உழுவார் உலகத்தாருக்கு டேஷ் அஃதாற்றா தெழுவாரை எல்லாம் பொறுத்து. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி. சீராபுராணத்தில் இடம்பெறாத காண்டம். சீராபுராணத்தில் இடம்பெறும் காண்டம் நுபுவத்து காண்டம், விலாதத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். இப்போ தவறானது சீரத் காண்டம். தேம்பாவணி காப்பியத்தின் ஆசிரியர் வீரமாமுனிவர். தமிழ்நாட்டில் சைவ சமயம் பற்றி எழுந்த முதல் காப்பியம் பெரிய புராணம். சைவ சமயம் பற்றி எழுந்த முதல் காப்பியம் தமிழ்நாட்டில் பெரிய புராணம். பெரிய புராணம் பிள்ளை பாதி புராணம் பாதி எனப்படுகிறது. இது சரி. பிள்ளை என்பது திருநாவுக்கரசரை குறிக்காது. தவறு. சுந்தரர் காலத்து நாயன்மார் அல்லாதவர் அப்பூதி அடிகள். சுந்தரர் காலத்து நாயன்மார்கள் சடையர், கோட்புலியார், இசை ஞானியார். கம்பராமாயணம் நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவூலம். வால்மீகியே இதனை படிக்க நேர்ந்தால் ஒரு புதுமை காப்பியத்தின் தழுவல் என ஒப்பார் என்று கூறியவர் தமிழண்ணல். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் சிலப்பதிகாரம். மணிமேகலைக்கு பெயரை சூட்டியவர் கோவலன். பொறுத்துக. அசலன். அசலன்னா பசு. சிறுங்கி மான். நவ்வினா மான் நம்ம படிச்சிருக்கோம். சிறுங்கினாலும் மான். விரிஞ்சி புலி. கேசகம் பலன் நரி. நெக்ஸ்ட் ஒன் உதயகுமார காவியம் பதுமாவதி. நீலகேசி காமலேகை. யசோதர காவியம் அமிழ்தமதி. சூளாமணி சுயம்பிரபை. அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள்? ரோமாபுரி. பஞ்சாப், ஹரியானா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் எவ்வகை சின்னம் பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன? பஞ்சாப், ஹரியானா மற்றும் வடமேற்கு மாகாணங்களில்
காளை சின்னம் பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ளன. சோழர் கால ஆட்சியில் வழக்கத்தில் இருந்த பொற்காசு நீலி காசு. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த மன்னர் இரண்டாம் சந்திரகுப்தர். வட்டெழுத்து வளர்ச்சி குறித்த கருத்தினை உற்று நோக்குக. முதல் நிலை அரச்சலூர், அரசலாபுரம், இந்தலூர். இரண்டாம் நிலை திருநாதர் குன்று, பாறையன்பட்டு. மூன்றாம் நிலை மதுரை, வேள்விக்குடி செப்பேடு, அயோசமுத்திரம். மூன்றுமே சரி. சேர அரசர்களின் மரபு வழியை தெரிவிக்கும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. கூற்று ஏ. குகைகளில் கண்டெடுக்கப்பட்டதால் இக்கல்வெட்டுகளை குகை கல்வெட்டுகள் என்பர். காரணம் பிராமி எழுத்துகளில் எழுதப்பட்டிருப்பதால் பிராமி கல்வெட்டுகள் என்பர். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம். தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் இடம்பெறும் பெயர்கள்: அரிக்கமேடு, அகல், திருப்பரங்குன்றம், நெடுஞ்சாத்தன், புகழூர், பிடந்தை, கழுகுமலை, நெடுஞ்சாழியான். கொடுமணம், ஈரோடு, ஆதிச்சநல்லூர், திருநெல்வேலி. சங்கமேடு, தென்னார்காடு, அமிர்தமங்கலம், செங்கல்பட்டு. அமிர்தமங்கலம், செங்கல்பட்டு. புதுக்கோட்டை பகுதியில் பெருங்கற்கால சின்னங்களாக குரக்கு பட்டடை என்பர். இதில் குரக்கு என்பது மண்ணை தோண்டுதல். குரக்கு மண்ணை தோண்டுதல். மலை குகைகளிலும் மர பொந்துகளிலும் வாழ்ந்தவர்கள் பழைய கற்கால மனிதர்கள். பெருங்கற் புதைக்குழிகள் கீழ்காணும் வடிவங்களில் அமைக்கப்பட்டிருந்தன: குழி வட்டங்கள், குகை வட்டங்கள். மத்திய பழங்கற்காலம் டேஷ் ஆண்டில் தொடங்கி டேஷ் ஆண்டளவில் முடிவுற்றது. மத்திய பழங்கற்காலம் 20,000 முதல் 50,000 வரை. 20,000 முதல் 50,000 வரை. பழங்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழிற்கூடமாக அகழாய்வில் கண்டறியப்பட்ட இடம் அத்திரம்பாக்கம். அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவை? அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிபி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. தொல்பொருள்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972 பிரிவு 19 படி கட்டாயமாக ஈட்டப்பட்ட தொல்பொருள்களுக்கும் கலை கருவூலங்களுக்கும் சரியீட்டு தொகை வழங்குவதில் உடன்பாடு ஏற்படாத போது இவரை பொதுவராக அமர்த்தலாம். உயர்நீதிமன்ற நீதிபதி. தொல்பொருள்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் 1972. பல தொல் சின்னங்களை கண்டுபிடித்த பள்ளி ஆசிரியர்களின் அமைப்பு தகடூர் வரலாற்று பேரவை. பூம்புகார் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நினைவு சின்னம் புத்த விகாரத்தின் அடித்தளம். இந்திய தொல்பொருள் துறையில் யாருடைய பங்களிப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது? ஜேம்ஸ் பிரின்ஸ்பெட். ஜேம்ஸ் பிரின்ஸ்பெட். இரும்பு கால வாழிடமும் ஈம சின்னங்களும் அருகருகே அமைந்துள்ள இடம் பையம்பள்ளி. கீழ்கண்டவற்றில் அகழாய்வு நடத்தப்பெறாத இடம். ஆப்ஷன் பி வடசென்னை பெரியமேடு. அகழாய்வு நடந்த இடம் படிச்சுக்கலாம். கங்கை கொண்ட சோழபுரத்துல கோட்டைமேடு, காஞ்சி பல்லவமேடு, விழுப்புரம் செங்கமேடு. பிற மொழிகளில் கலந்துள்ள தமிழ் சொற்களை பொறுத்துக. வடமொழி மயில், கிரேக்கம் அரிசி, ஆங்கிலம் தேக்கு, ஹீப்ரு தோகை.
தமிழில் கலந்துள்ள பிறமொழி சொற்களின் மொழியை தொடர்புபடுத்துக. கில்லாடி மராத்தி, வெள்ளம் மலையாளம், பீங்கான் சீனம், வசூல் அரபி. கூற்று: ஆழ்வார் நாயன்மார் சோழர் ஆட்சி காலத்தில் வடமொழி செல்வாக்கு மிகுந்திருந்தது. காரணம்: பவணந்தியார் பதவியல் என்ற இயலில் வடமொழியாக்கம் பற்றி பேசுகிறார். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆழ்வார் நாயன்மார் சோழர் ஆட்சி காலத்தில் வடமொழி செல்வாக்கு மிகுந்திருந்தது. நெக்ஸ்ட் ஒன், திரவிட திரமிட என்ற இரு சொற்களும் முதலில் எவ்விரு மொழிகளை குறிக்கும் சொற்களாக இருந்தன? தமிழ், மலையாளம். கூற்று: கிளை மொழிகள் என்பவை ஒரு மொழியின் பல்வேறு பிரிவுகள் அல்ல. காரணம்: இடம், தொழில், நாகரிகம் முதலியவற்றின் வேறுபாடுகளுக்கு ஏற்ப ஒரு மொழியே சிறிது வேறுபட்டு நிற்கும். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கீழ்காண்பனவற்றுள் ஒன்று நடு திராவிட மொழி இல்லை. மலையாளம். திராவிட மொழிகளின் ஒற்றுமை கூறுகளை மிகவும் விளக்க பயன்படுவது மூவிட பெயர்கள். திரிபு அடையாத பெயராக வரும் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை. பழங்கன்னடத்தில் ஏவல் பன்மை விகுதி எது? பழங்கன்னடத்தில் ஏவல் பன்மை விகுதி இம். பேச்சு மொழி ஒருவரின் உடல் போன்றது என்றால் எழுத்து மொழியை இவ்வாறு கூறலாம். பேச்சு மொழி ஒருவரின் உடல் போன்றது, எழுத்து மொழி அவருடைய படம் போன்றது. பொருளை குறிக்க மரபாக ஏற்பட்ட குறியீடுகளின் ஒழுங்குபட்ட அமைப்பு மொழி. முன்னும் பின்னும் வரும் உயிரொலிகளும் மூக்கின ஒலிகளுமே வல்லொலியின் வன்மையை குறைத்து மென்மையாக்குகின்றன என்றவர் ப்ளூம்ஃபீல்ட். உடைமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. வினை சொல்லுக்கான வரையறைகளுள் எது பொருத்தமானது? காலம் காட்டும் வேற்றுமை கொள்ளாது. காலம் காட்டும் வேற்றுமை கொள்ளாது. சொல்லில் பொருள் சிறந்து நிற்கும் பகுதி வேர். கெடுப்பதும் எடுப்பதும் இது வந்துச்சுன்னா இன்னிசை அளபெடை. கெடுப்பதும் எடுப்பதும்னா இன்னிசை அளபெடை. கூற்று: ஆ என்பது ஓர் ஒளியன். காரணம்: ஆ என்பது பொருள் தரும் மிக சிறிய ஒளியக்கூறு. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நல்லவர்க்கு பிளஸ் யாது சேர்த்து எழுதுக. நல்லவர்க்கு யாது. நெக்ஸ்ட் ஒன், தமிழில் அணி என்பதும் ஆணி என்பதும் வேறு வேறு பொருள் கொண்ட சொற்கள். காரணம்: சூழலுக்கு ஏற்ப திரிபடைந்து ஒலிக்கும் ஒலி மாற்றொலி என்று பெயர் பெறும். கூற்று சரி. ஆனால் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் அன்று. சந்தியகர எழுத்துக்கள் என்பவை ஐ, ஔ. நசையி. நசையினா சொல்லிசை அளபெடை. கொடிகுவளை கொட்டை நுசுப்புண் கண்மேனி பதிபவள முத்த முகம்வாய் முறுவல். இப்பாடலை பொருள் கொள்வதற்குரிய பொருள்கோள் நிறநிறை பொருள்கோள். உண்ணாமை உள்ள துயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாதலறு. இக்குறட்பாவில் வந்துள்ள பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள். சுரையாழ அம்மி மிதப்ப வரையணைய. இதில் பயின்று வந்துள்ள பொருட்கோள் மொழி மாற்று பொருள்கோள். நேரிசை ஒத்தாழிசை கலிப்பாவின் உறுப்புகளை வரிசைப்படுத்துக. தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம். குறளடி வஞ்சிப்பாவில் சரியானது இரு சீரடிகள் வரும் தூங்கலோசை பயிலும்.
பொறுத்துக்க, சரியா இருக்கிறது மட்டும் அப்படியே படிச்சுக்கலாம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடம், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம், பாலை மணலும் மணல் சார்ந்த இடம், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம். தொண்டகப்பறை எத்திணைக்குரிய கருப்பொருள். குறிஞ்சி போரில் நல்ல நிமித்தம் கூறியவர்க்குரிய பரிசுகளை வழங்கும் புறத்துறை. பிள்ளை வழக்கு நம்பியக பொருள் அன்பின் ஐந்திணைகளை இவ்வாறு வரிசைப்படுத்துகிறது. குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல். மதிலை முற்றுகையிடுதலும் அழித்தலும் இத்திணைக்குரியது. உழிஞை கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமம் எவை? கந்தழி உச்சமாகவும் மந்தமாகவும் சமமாகவும் இசை பாடிய புலவருக்கு பரிசில் கொடுப்பது. கொடைவஞ்சி கைக்கோல் என்னும் சொல்லின் பொருள் ஒழுக்கம். இன்னார்க்கு இன்னது இயைக என்று தாம் முன்னியது கிளத்தல். அணியின் பெயர் வாழ்த்தணி. நம்பியக பொருள் விளக்கம் என்ற நூலில் இயல்களின் வைப்பு முறை. அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒழிபியல். அழகிய ஆபரணத்தையுடைய எனக்கு தருகவென சொல்லும் அரசனோடு மாறுபட நின்றது. மகட்பார் காஞ்சி. கைக்கிளையை அகப்புற கைக்கிளை எனவும் பெருந்திணையை அகப்புற பெருந்திணை எனவும் குறிப்பிடும் இலக்கண நூல் நம்பியக பொருள். வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிஞை நொச்சி தும்பை ஆகிய 7 திணைகளும் புறத்திணைகள் என்றும், வாகை பாடான் பொதுவியல் ஆகிய 3 திணைகளும் புறத்திணைகள் என்றும் கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. கூற்று ஐயனாரிதனார் புறப்பொருள் வெண்பாமாலை என்ற நூலை இயற்றினார். காரணம், 12 திணைகளாக பிரித்து புறத்திணையை இந்நூல் விளக்குகிறது. ரெண்டுமே சரி. யாப்பருங்கலம் குறிப்பிடாத பா. மருட்பா. குடுதுரு என்னும் குற்றிய லுகரமோடு அல் அன் என் ஏன் ஆகும் ஈற்ற என்னும் அடிகள் உணர்த்துவது தன்மை ஒருமை வினைமுற்று. அச்சமும் நாணும் மடனும் முந்துறல் நிச்சமும் பெண்பார்க்குரிய. டேஷ் இந்நூற்பாவை இயற்றியவர் தொல்காப்பியர். சாத்தன் வந்தான் முதல் வேற்றுமை. அரசனலாகிய கோயில் 3ஆம் வேற்றுமை. மலையின் வீழருவி 5ஆம் வேற்றுமை. ஆடர் கண்ணுள்ளது சதி 7ஆம் வேற்றுமை. தொல்காப்பியம் ஓர் ஒளி விளக்கம். இப்பேரொளி கொண்டு எந்நூலை பயின்றாலும் ஏற்படும் இன்பமே தனி என்று பாராட்டியவர் வாசு மாணிக்கனார். கீழ்வருவனவற்றுள் 4 உடைய உயிர்கள் நண்டும் தும்பியும். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என சங்கம் இருந்தமையை சுட்டியது சின்னமனூர் செப்பேடு. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை. முடத்தாம கண்ணியார் பொருநராற்றுப்படை. நத்தத்தனார் சிறுபானாற்றுப்படை. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படை. ஈரும் பேணும் இருந்து இறைக்கூடி வேரோடு நனைந்து வேற்றிழை நுழைந்த துண்ணல் சிதார் என வரியரின் நிலையை வர்ணிக்கும் நூல் பொருநராற்றுப்படை. பின்வரும் பாடலடிகளுக்குரிய நூல்களுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? வினையே ஆடவர்க்குயிர். இது குறுந்தொகையில வரும். நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் நற்றிணை. வினையே ஆடவர்க்குயிர் குறுந்தொகை. அறம் நனி சிறக்க அல்லது கெடுக 500. பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகுதல் கலித்தொகை. நெக்ஸ்ட் ஒன், தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி பாடிய நூல் மதுரை காஞ்சி.
குறிஞ்சிப்பாட்டு கபிலர், முல்லைப்பாட்டு நப்பூதனார், பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார், நெடுநல் வாடை நக்கீரர். சேர மன்னர்களின் வரலாற்றினை கூறும் புறநூல் பதிற்று 10. இனி பாடுனரும் இல்லை பாடுனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை. யார் யாரை பாடியது? யாரை யார் பாடியது? அதியமானை ஔவையார் பாடியது. நெடுந்தொகை என்று சிறப்பிக்கப்படும் தொகை நூல் அகநானூறு. பதிற்று 10 அந்தாதி தொடையில் அமைந்த 10 எது? 4ஆம் 10. பின்வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. சரியா இருக்கிறத படிச்சுக்கலாம். கல்வி அழகே அழகு நாலடியார், கருமமே கண்ணாயினர், நீதிநெறி விளக்கம், குற்றம் பார்க்கிற் சுற்றமில்லை, கொன்றை வேந்தன். நெல்லு கிரைந்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம் என்ற பாடலில் வழி ஔவையார் சொல்வது நல்லாரால் எல்லாருக்கும் நலம் பற்றியது. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் ஔவையார். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மூதுரை பாடலடியில் பெறப்படும் கருத்து மேன்மக்கள் உயர்வு. மேன்மக்கள் உயர்வு. வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் என்று ஆல்பர்ட் ஸ்வைசரால் போற்றப்படும் நூல் திருக்குறள். இம்மையிற் செய்த வினை இம்மையிலே பலன் அளிக்கும் என்று கூறும் நூல் சிறுபஞ்ச மூலம். திருக்குறளுக்கு இவர்களுடைய உரை மட்டுமே இப்போது கிடைக்கிறது. பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற சிறப்புக்குரிய 4 அடிகளை உடைய நூல் நாலடியார். வீரமாமுனிவர் லத்தீன் மொழி, காமர்ஸ் ஜெர்மன், ஏரியல் பிரெஞ்சு, ஜியூபோப் ஆங்கிலம். உமறு புலவரை ஆதரித்தவர் சீதகாதி. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தாம் எழுதிய இராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். முற்பிறவியில் பரதன் என்ற பெயருடன் வாழ்ந்த கோவலன் யாரை கொலை செய்தான்? சங்கமன். மணிப்பல்லவத்தீவு காவிரி பூம்பட்டினத்திற்கு இந்த திசையில் உள்ளது. மணிப்பல்லவத்தீவு காவிரி பூம்பட்டினத்திற்கு தெற்கு திசையில் இருக்கு. தெற்கு. சிலம்பு கூறும் மாதவியின் முற்பிறவி ஊர்வசி. கண்ணகியின் கதையை திருமாவுண்ணி என்று குறிப்பிடும் இலக்கியம் நற்றிணை. கண்ணகி குறித்த கீழ்வரும் கூற்றுகளில் தவறான இணை எது? சரியானது மட்டும் படிச்சுக்கலாம். யாழிடை பிறவா இசையே கோவலன், தென் தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து சாலினி, கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் கவுந்தி. ஐம்பெரும் காப்பியங்களில் பௌத்த சமயம் சார்ந்தவை மணிமேகலை, குண்டலகேசி. நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்னோ என்று நிலையாமையை சுட்டும் காப்பியம் குண்டலகேசி. வடக்கில் தோன்றிய சமண சமயம் கிபி 3ஆம் நூற்றாண்டில் சித்திரகுப்தன் காலத்தில் யாரால் தமிழகத்திற்கு வந்தது? பத்திரபாகு. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி வர்ணனை காப்பியம், குண்டலகேசி சொற்போர் காப்பியம். ராமடங்கா எனப்பட்ட தங்க நாணயங்களை வெளியிட்ட அரசு விஜயநகர பேரரசு. அசோகரின் கல்வெட்டுகள் எவ்வடிவ எழுத்து முறையில் எழுதப்பட்டுள்ளன? கரோஷ்டி லிபி. கரோஷ்டி லிபி. தெலுங்கு மொழியில் தோன்றிய மிக தொன்மையான கல்வெட்டு கிடைத்த பகுதி ரேநாடு.
நாமோன எழுத்து என்று அழைக்கப்படும் பழமையான எழுத்து வட்டெழுத்து. மலையாளத்தில் தெக்கன் மலையாளம் என்றும் கோலெழுத்து என்றும் அழைக்கப்பட்ட எழுத்து வட்டெழுத்து. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. தமிழ் குகை கல்வெட்டுகளில் காணப்படும் பிராமி வரி வடிவத்திற்குரிய சரியான தமிழ் ஒலி வடிவத்தை கண்டறிந்தது முதல் கட்ட வளர்ச்சியாகும். ழ, ல, ர, ந ஆகிய எழுத்துக்களை கண்டறிந்தது இரண்டாவது கட்ட வளர்ச்சியாகும். அசோகர் பிராமிக்கு மாற்றாக தமிழ் மொழியை எழுதியது மூன்றாவது கட்ட வளர்ச்சியாகும். மூணுமே சரியானது. சமண முனிவர்கள் தங்குமிடத்தை புகழூர் கல்வெட்டு எவ்வாறு குறிப்பிடுகிறது? அருப்பிதகள். கொடுமணல் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அமைந்துள்ள மாவட்டம் கொடுமணல், ஈரோடு மாவட்டம். சித்தன்னவாசலில் குடவரை கோயில் இருக்குமிடம் ஏழடி பட்டம். ஏழடி பட்டம். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1861. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1861. இந்தியாவில் பாறை ஓவியங்கள் அதிகம் காணப்படும் இடம் கர்நாடகா. பழங்கற்கால கருவிகள் செய்ய பயன்படுத்தப்பட்ட கற்கள் குவார்ட்சைட். தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பழங்கற்கால கைக்கோடாரி எந்த நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட கைக்கோடாரியை போல் உள்ளது? தென்னாப்பிரிக்கா. கீழ்கண்டவற்றுள் புதிய கற்கால பகுதியை சாராத செய்தி. யானை வழிபாடு. மொகஞ்சதாரோவை கண்டுபிடித்த அறிஞர் R.D. பானர்ஜி. இந்தியாவில் முதன்முதலாக பழங்கற்கால கருவி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சென்னை. பழம்பொருள் மற்றும் கலைப்பொருட்கள் சட்டம் 1972 படி தொன்மம் வாய்ந்த பொருள் என்பது கலைநுணுக்க வேலைப்பாடுடன் கூடிய நாணயம், சிற்பம், ஓவியம் மற்றும் கல்வெட்டுகள். தொன்மை வாய்ந்த கட்டிடம் மற்றும் குகையிலிருந்து பிரிக்கப்பட்ட பொருட்கள் கலை, அறிவியல், கைவினை பொருட்கள், இலக்கியம், சமயம் தொடர்புடைய எந்த ஒரு பொருளும், வரலாற்று சிறப்புமிக்க எந்த ஒரு பொருளும். அனைத்தும் சரி. ஜிகே கொஷின்ஸும் அப்படியே சேர்த்து பார்த்துக்கலாம். தொல்பொருள்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் இந்திய குடியரசின் எத்தனையாவது ஆண்டில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது? 23. யாருக்காக நடுகல் அமைக்கப்பட்டது? வீர மரணம் அடைந்த வீரனுக்காக. சென்னை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1851. சென்னை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1851. அகழாய்வு பதிவுகள் எத்தனை முறைமைகளில் பின்பற்றப்படுகிறது? அகழாய்வு பதிவுகள் 7 முறைகளில் பின்பற்றப்படுகிறது. தேங்க்யூ.